புகழஞ்சலி படத்திறப்பு விழாவுடைய ஏற்பாட்டாளரும் எங்களுடைய நண்பர் சண்முகத்தினுடைய நெருங்கிய நண்பருமான திரு சந்திரசேகரன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற குடும்பத்தார், உறவினர்கள் மற்றும் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வருத்தத்துடன் ஒரு செய்தியை தெரிவித்துக் கொண்டு இரண்டொரு செய்தி மட்டும் எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலமான நண்பர். எனக்கு அவர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவுடைய ஒரு ஊழியர். அவங்க ஒரு சங்கம் வச்சிருப்பாங்க, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு ஊழியர் சங்கம். அந்த கூட்டுறவு ஊழியர் சங்கத்துக்கு அவரு எங்கள்கிட்ட வந்து அந்த கூட்டத்துக்கெல்லாம் வர சொல்லி அப்படிதான் எனக்கு அவர் கொஞ்சம் அறிமுகமானவர். அப்புறம் அந்த கூட்டத்துக்கெல்லாம் என்னை வந்து கூட்டின்னு போவார். அந்த அளவுக்கு தான். அப்புறம் தினமலரில் ஒரு கருத்து எழுதுவார், ஒவ்வொரு கருத்துக்கும் மாற்று கருத்து எழுதுவார். தமிழ் எவ்வளோ முக்கியத்துவமான மொழி, இப்படிதான் எனக்கு கொஞ்சம் அறிமுகமானவர். அதற்கடுத்து வந்து என்னால் அவர் அடையாளமாக புரிஞ்சு கொள்ள முடிஞ்சது எப்படின்னா, தமிழுக்காக தமிழால் ஒன்றிணைவோம்னு ஒரு கருத்து இருக்கு. அதில் யாரெல்லாம் சின்ன படைப்பாளர்களோ அவர்களை வீடு தேடி போய் அவர்களை வந்து அறிமுகப்படுத்தி அவர்களை மேடை ஏற்றி அதன் மூலம் ஒரு சின்ன நட்பு வட்டத்தை எல்லாருக்கூடையும் உருவாக்குனார். அதுதான் வந்து ஒரு பொதுவாக வந்து ஒரு 55 வயசு 60 வயசு ஆட்கள்கிட்ட எல்லாத்தையும் பேசினா ஒரு விஷயம் தான் இருக்கும். சார், நான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன், எனக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன், எனக்கு வீட்டில் உடம்பு நோய் இருக்குது. எல்லா மனிதர்களிடமே 60 வயசு கிராஸ் ஆன உடனே வெறும் சோக கீதம் மட்டும்தான் கிடைக்கும். இது எல்லோருக்கும் இருக்கிற இயல்பான நிகழ்வு. ஆனா சண்முகத்துக்கிட்ட மட்டும் என்ன மாற்றம் என்ன ஆயிடுச்சுன்னா, எப்பொழுதுமே தினந்தோறும் ஒரு பூ பூக்கிற மாதிரி தினந்தோறும் பூப்பார். அவர் தினந்தோறும் புது செய்திகளை சொல்வார், தினந்தோறும் எழுதிக்கினே இருப்பார். அப்படியான எப்பொழுதுமே தன்னை தொடர்ந்து மலர்வீச்சுகிற ஒரு மிகப்பெரிய ஆற்றல் வந்து அவருக்குள்ள இருந்தது. அந்த ஆற்றல் தான் அவருக்கு இன்னைக்கு இருக்கிற இந்த படத்தை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க் எம்ப்ளாயிஸ்ல கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 2000 பேர் நண்பர்கள். அதுல அந்த 2000 பேர் எனக்கு தெரியும். அதுல ஒரே ஒரு நபர் தான் அடையாளமா இருக்க நண்பர் சண்முகம் மட்டும்தான். வேற யாருமே மிக பெரும் தலைவர்கள் கூட காணாத போயிட்டாங்க. ஏன்னா இவர் தன்னை தமிழால் அடையாளப்படுத்தி கொண்டார். ஒண்ணு. ரெண்டாவது, இன்னொரு, நான் அந்த தம்பி மணிமாறன்லாம் எனக்கு தெரியும். ஏன்னா அவங்க குடும்பத்தோட பல விஷயங்களோட நான் தொடர்புடைவேன். ஒரு செய்தி என்னன்னா, இப்ப இந்த ஆண்டு இப்ப சொன்னாங்க அவருடைய நினைவு தொடர்ந்து பிரகாசிக்க வேண்டும். இந்த மேடை விட்டு போனோடனே எத்தனை பேர் எப்படி பிரகாசிப்போம், அதெல்லாம் நம்முடைய இயல்பான வாழ்க்கை வேற இருக்கும். ஆனா அவங்க குடும்பத்தார் வந்து ஒரு சின்ன செய்தி மட்டும் தெரிந்து கொள்வது மட்டுமல்ல, எதிர்காலத்தில் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு அதுதான் கருவி என்பதை நான் மணிமாறனுக்கு சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு அவருடைய ஆரம்பகால பொருளாதார வாழ்க்கை முறை எனக்கு தெரியும், இன்னைக்கு அவர்களுடைய குடும்பத்துடைய பொருளாதார வாழ்க்கை முறையும் எனக்கு தெரியும். ஓரளவுக்கு பொருளாதார ரீதியான ஒரு நல்ல குடும்பம் தான். ஆனால் இப்ப பொதுவாகவே நீங்க எல்லா வீடுகளிலுமே ஒரு அப்பா இறப்புக்கு பின்னால் குடும்பத்துல ஒரு பிரச்சனை நடக்கும். குடும்பத்துல வந்து சொத்து பிரச்சனை நடக்கும். எனக்கு கம்மியா எவ்வளவு 100 கோடி ரூபா ஒருத்தனுக்கு கொடுத்தா கூட அதுக்குள்ள என்ன தனக்குள்ள இருக்கிற மனக்குறைகளை தான் ஒவ்வொருத்தரும் பேசினே இருப்பான். அவங்க அப்பா புகழ தூக்கி அடைச்சிருவான். அப்பா வந்து சரியில்லை, தப்பா பண்ணிட்டாரு. எல்லார் குடும்பங்களிலும், மிகப்பெரிய குடும்பங்களிலும் சிறு குடும்பங்களிலும் இருக்கும். இது வந்து ஒரு மனிதனுடைய பலவீனங்கள். சொத்துக்களால் ஒரு மனிதன் பிரச்சனை தீர்த்துக்கிறது இல்லை. ஆனால் சண்முகம் வந்து மணிமாறனுக்கும் உமாவுக்கும் ஒரு பெரிய சொத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு. இந்த ஊர்ல மிக பிரபல்யமான மனிதர்கள்லாம் உண்டு தமிழால. ஆனா அவர் எல்லாரை விட பிரபல்யமான ஒரு மனிதரா சண்முகம் ஆயிருக்காருன்னா தமிழால் அவர் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார். இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அடுத்த வருஷம் இதே நேரத்தில் படத்துல அன்னைக்கு இல்ல படத்துல நீங்க நடிச்சு முடிச்சிருக்கோம், என்ன திதின்னு பார்த்து அன்னைக்கு ஒரு ஐயரை கூட்டின்னு வந்து அன்னைக்கு வந்து ஒரு இது கொடுப்பீங்க, தவசம். இது நம்முடைய கலாச்சாரம் இல்லை, நம்முடைய பண்பும் அல்ல. நம்முடைய கலாச்சாரமும் நம்முடைய பண்புகளும் என்னன்னா, அன்னைய தேதியில நம்ம மணிமாறன், உமா போன்றவர்கள் என்ன செய்யணும், ஒரு ஆண்டு முழுதும் தேடியணும். அவர் எப்படி தேடி தேடி போனார்களோ மனிதர்களை, நீங்களும் தேடி தேடி போய் ஒரு ஆண்டு, அவர் 10 ஆண்டு அவர் நினைவு நாள் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு புது புத்தகங்களை வெளியிடுவது, ஒரு புதிய ஆட்களை அறிமுகப்படுத்துவது என்கிற செய்தி வருகிற போதுதான் அந்த பயணம் வந்து ஒரு நல்ல பயணமா இருக்கும். இல்லைன்னா நீங்க அந்த தவசம் கொடுக்குற கதையோட முடியும். ஏன்னா தவசம் கொடுக்குறது நம்ம கதை இல்லை,
பாப்பா நம்ம கொடுத்து போன கதை. நம்ம செய்தி என்னன்னா நினைவு கூறுதல் தான். அந்த நினைவு கூறல நீங்க அவங்க குடும்பத்தார் வந்து ஆண்டுக்கு ஆண்டு இது இன்னைக்கு அதை தொடர்ச்சி அவர் விட்டு போன அந்த இடத்த தொடரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தொடர்பு மட்டுமல்ல, தொடர்ந்து அந்த விஷயத்தை பண்ணணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, பிறப்பதும் ஒரு இயல்பு, மரணமும் ஒரு இயல்பான நிகழ்வு. அதெல்லாம் நேச்சர், இயற்கை. அதில் ஒன்றும் எல்லாருமே பிறக்கிறோம், எல்லாருமே இறக்குறோம். ஆனா பிறப்புக்கு இறக்கும் இடையில அவனுடைய வாழ்க்கை முறை இருக்குல்ல, அதுதான் அவனுக்கு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வது. சாதாரண சந்திரசேகரன் மாம்பழம் சந்திரசேகரன் ஆகி திமுகவின் அவைத்தலைவர் ஆகிறாருன்னா அவங்க இருக்க உழைப்பு, அதுக்கான நெறிமுறை சார்ந்த விஷயம் தான். சாதாரண சண்முகம் தன்னை நந்தினி சண்முகமாக தமிழின் அடையாளமா மாத்திருக்காருன்னா அவருடைய உழைப்பும் இடையராத நேர்மையும் அதற்கான வடிவம் தான். அதனால நீங்களும் அந்த அந்த பாதையை தான் எடுத்துக்கணும் என்கிற அடிப்படையில நீங்க வருங்காலத்துல அந்த மாதிரி ஒரு நாள்ல ஆண்டுக்காண்டு அந்த விஷயத்த தொடர்ந்து நிகழ்வு அந்த தொடர் ஓட்டத்தில் ஒரு பகுதி அடுத்த ஆண்டு என்கிற ஓடுகிற போதுதான் உங்க அப்பாவுடைய நினைவுக்கான விஷயமா இருக்கும் என்று மட்டும் என் கருத்தா சொல்லிக்கினேன். தோன்றி புகழோடு தோன்றுக, அக்திரா தோன்றாமை நன்றி என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி.